சமூக தணிக்கையின் நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் சமூக தணிக்கை மேற்கொள்ளும் பொழுது ஏற்படும் சவால்களைப் பற்றியும் தற்பொழுது பார்ப்போம். முதலாவதாக சமூக தணிக்கையின் நெறிமுறை கோட்பாடுகள். எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் இன் சோசியல் ஆடிட். சமூக தணிக்கையானது பின்வரும் நெறிமுறை கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. 1. நடுநிலைமை நியூட்ரலிட்டி. 2. சுதந்திரத்தன்மை இண்டிபெண்டன்ஸ். 3. நேர்மை இன்டெகிரிட்டி. 4. சமூக குரல்களுக்கான மரியாதை ரெஸ்பெக்ட் ஃபார் கம்யூனிட்டி வாய்ஸஸ். சமூக தணிக்கையாளர்கள் பின்வரும் நெறிமுறை சார்ந்த நடத்தையுள்ளவராக அமைய வேண்டும். ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது. தேவைப்படும் இடங்களில் இரகசிய தன்மையினை கடைபிடிக்க வேண்டும். ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே வரைவு தணிக்கை பத்திகளை தயார் செய்திட வேண்டும். தணிக்கையின் முடிவுகள் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக அமைய வேண்டும். தணிக்கையின் முடிவுகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைய வேண்டும். சமூக தணிக்கையின் போது பொதுவான கள அளவிலான சவால்களை பற்றி தற்பொழுது பார்ப்போம். உள்ளூர் அலுவலர்களின் எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் லோக்கல் அஃபிஷியல். தணிக்கை செய்ய வரும் பொழுது உள்ளூர் அலுவலர்கள் ஒத்துழைக்க மறுப்பது அல்லது தடுத்து நிறுத்த முயல்வது. 2. அரசியல் தலையீடுகள் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். தணிக்கை முடிவுகளை மாற்றக் கோரி அல்லது தணிக்கை நடக்கும் இடத்தில் அரசியல் ரீதியான அழுத்தங்களை உருவாக்குவது. 3. பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு இன்மை லேக் ஆஃப் கோஆபரேஷன். தணிக்கைக்கு தேவையான ஆவணங்களை முன்கூட்டியே வழங்க தயங்குவது அல்லது மறுப்பது. 4. குறைந்த அளவிலான பங்கேற்பு லோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். விழிப்புணர்வு இல்லாமை அல்லது பயம் காரணமாக பொதுமக்கள் அல்லது கிராம மக்கள் தணிக்கை கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது. 5. அரைகுறையான அல்லது திருத்தப்பட்ட ஆவணங்கள் இன்கம்ப்ளீட் ஆர் மானிப்புலேட்டட் ரெக்கார்ட்ஸ். கணக்குகளை மறைப்பதற்காக போலி ஆவணங்களை உருவாக்குவது அல்லது முழுமையற்ற பதிவேடுகளை சமர்ப்பிப்பது. 6. சமூக படிநிலைகள் சோசியல் ஹைரார்கீஸ். ஜாதி, வகுப்பு அல்லது பாலின பாகுபாடுகள் காரணமாக எளிய மக்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினர் தங்களின் கருத்துக்களை சுதந்திரமாக பதிவு செய்ய முடியாமல் போவது. 7. தளவாட குறைபாடுகள் லாஜிஸ்டிக்கல் கன்ஸ்ட்ரைண்ட். தொலைதூர மற்றும் மலைப்பகுதிகளுக்கு சென்று தணிக்கை செய்வதில் உள்ள போக்குவரத்து மற்றும் தங்குமிட வசதி குறைபாடுகள். சமூக தணிக்கை வள பயிற்றுனர்கள் சமூக தணிக்கை நெறிமுறை கோட்பாடுகளின் படி செயல்படும் போதும் அனுபவத்தின் அடிப்படையில் நெறிமுறை சார்ந்த சங்கடங்களுக்கு தீர்வு தரும் ரியல் லைஃப் கேஸ் ஸ்டடீஸ் அடிப்படையிலும் மேற்கண்ட சவால்களை எளிமையாக எதிர்கொண்டு கள அளவில் உண்மைத்தன்மையினையும் வெளிப்படைத்தன்மையினையும் உருவாக்கிட முடியும்.